என்னதான் நீங்க பண்ணாலும் நீங்க தூங்கும் போது அந்த வேலையை நீங்க செய்ய போறது. இந்த கை இருக்கு பாருங்க, பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களும் இந்த கைகளுக்குள்ள இருக்குது. ரிஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக்ல இது ரெண்டும் கால்கள், இது ரெண்டும் கைகள், இது தலைப்பகுதி, இது உடம்பு. வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய, தினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தாங்க இந்த பதிவுல பார்க்க போகிறோம். முதல்ல நைட்ல இருந்து ஆரம்பிப்போம். நைட்டு தூங்கும் போது அடுத்த நாள் காலையில நீங்க என்னெல்லாம் வேலை செய்யணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு தூங்குங்க. மனசுல இருந்து முதல்ல தூக்கி வெளில வச்சிருங்க. பலருக்கு என்ன தெரியுமா, காலையில எழுந்திரிச்சு முதல் வேலை இதை செய்யணும் அதை செய்யணும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கும் போது நைட்டு முழுக்க சரியா தூங்குறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சு பரபரப்பா எழுந்திரிச்சு அப்ப முதல்ல இந்த வேலை செய்யணும் அப்படி பரபரப்பா தான் இருக்காங்களோ தவிர அவங்க ரிலாக்ஸா இருக்க மாட்டேன்றாங்க. காலையில கண்ணு முழிச்சாலும் முதல்ல ரிலாக்ஸா இருக்கணும். அதற்காக சிலருக்கு மறந்துடுவோம், என்னென்ன செய்யணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அதை மைண்டுக்குள்ளே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க. எல்லாருமே நோட்ல எழுதி வைக்க பழகுங்க. என்னதான் நீங்க பண்ணாலும் நீங்க தூங்கும் போது அந்த வேலையை நீங்க செய்ய போறதில்லை. எப்படி காலையில எழுந்திரிச்சு செய்ய போறீங்க, நோட்ல எழுதி வச்சு ஓரமா வச்சிருங்க. மறக்காது, ஏன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்க. காலையில எழுந்திரிச்சோம் நம்ம முதல் வேலையை 2 உள்ளங்கைகளையும் இப்படி முதல் உரசிக்கோங்க. இந்த கை இருக்கு பாருங்க, பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களும் இந்த கைகளுக்குள்ள இருக்குது. அப்ப இப்படி உரசும் போது நவகிரகங்கள் சக்தியும் கிடைக்கும், பஞ்சபூதங்களோட சக்தியும் கிடைக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக்ல இது ரெண்டும் கால்கள், இது ரெண்டும் கைகள், இது தலைப்பகுதி, இது உடம்பு. இப்படி உரசும் போது நம்ம உடம்புக்குள்ள இங்க சூடு கிரியேட் ஆகும் பாருங்க. இந்த சூடு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுக்கும் சூடுபடுத்தி விடும். அப்போ உடம்புல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இந்த மாதிரி பல ஓட்டங்கள் இருக்கு பாருங்க, சர்க்குலேஷன் எல்லாமே சரியாகும். எழுந்திரிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் உங்க காலை கடன்கள்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த நோட் எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க பசங்களை எழுப்பும் போது, ஸ்கூல் படிக்கிற பசங்க, வீட்டில் யாராவது பசங்க இருக்காங்கன்னா அவங்களை எழுப்பும் போது பொறுமையாக நிதானமாக எழுப்புங்க. கொஞ்சம் ஏந்திரிப்பா, ஏந்திரி ராசா, ஏந்திரிமா அப்படின்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக எழுப்புங்க. உட்காந்து கொஞ்சிக்கிட்டே விளையாடிக்கிட்டே எழுப்புங்க. அவங்க சந்தோஷமாக ஜாலியாக ஏந்திரிக்கட்டும். நீங்கள் டென்ஷனாக ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, எருவு மாடு, சனியனே, இந்த மாதிரி திட்டம் போது தெரியுமா என்ன தெரியுமா ஆகும்? எந்த வார்த்தை சொல்லி திட்டுறோமோ அதற்குரிய தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோன்னு அர்த்தம். இப்போ எருவ மாடு வாகனம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், யாரோட வாகனம் தெரியும். சனியனேன்னு சொல்லும் போது என்ன வார்த்தை, அதுக்கான பலன்கள் என்னன்னு தெரியும். அப்படி உங்க குழந்தைங்களை நீங்க திட்டி தான் எழுப்பணும்னு தோணுச்சுன்னா, ஏ சுக்கிரனே சீக்கிரம் ஏந்திரியன், ஏ சந்திரனே சீக்கிரம் ஏந்திரியன், சூரியனே ஏந்திரி தான் வாயன், ஏந்திரிச்சு தான் வாயன், இப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெய்வங்களை நீங்க கூப்பிடுறீங்க. இதுல 2 ஒன்று, பசங்களை நீங்க திட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த வார்த்தை சொல்லி திட்டும் போது அவங்களுக்கும் ஏந்திரிச்சிருவாங்க, திட்டுறீங்கன்னு ஏந்திரிச்சிருவாங்க. இந்த வார்த்தைகள் சொல்லும் போது அந்த தெய்வங்களை கூப்பிடுறீங்க. உங்க வீட்டில் சுக்கிரனை கூப்பிட்டீங்கன்னா சுக்கிர பகவான் சூப்பரா இருப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி திட்டுங்க. மோஸ்ட்லி திட்டாதீங்க, கோவப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. அடுத்தது குளிக்க போகும்போது முதல்ல தண்ணி காலுக்கு ஊத்துங்க, அப்புறமா முட்டி கூத்துங்க, அப்புறம் தொடை கூத்துங்க, அதுக்கப்புறம் இடுப்பு கூத்துங்க, அப்புறம் உடம்பு கூத்துங்க, அதுக்கப்புறம் கழுத்து பகுதி, முகத்துக்கு, தலைக்கு குளிக்கிறது, அதுக்கப்புறமா தலை கூத்தி குளிங்க. குளிச்சு முடிச்சுட்டு உங்க முதுகை தான் ஃபர்ஸ்ட் துடைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தலை குளிச்சானா தலையை தோட்டுவாங்க, இல்லை முகத்தை துடைப்பாங்க. அதை பண்ணாதீங்க. உங்க முதுகை தொடங்க. முதுகை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்தை தொடங்க, அதுக்கப்புறம் நீங்க தலையை தோட்டிக்கோங்க. இதனால பொருளாதாரம் நிச்சயமா முன்னேறும். முதுகை துடைக்கிறதுனால இதை வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு நீங்க இதை பண்ணி பாருங்க. உங்க பொருளாதார நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரும். உங்களுக்கு நீங்க எந்த உழைப்பு கொடுக்குறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. சின்ன சின்ன விஷயம் தான். முதுக தொடச்சா எப்படிங்கலாம், இது சயின்ஸ் கிடையாது. இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இது சயின்ஸ் கிடையாது ஆராய்ச்சி பண்றதுக்கு. இது நீங்க செஞ்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். பொறுமையா இருங்க. அடுத்தது, தலைக்கு குளிச்சு தலையெல்லாம் தோட்டி முடிச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் தடவுங்க, இல்லை ஹேர் ஆயில் இருக்கு பாருங்க, தடவுங்க. தடவிட்டு பெண்களே உங்களுக்காக ஸ்பெஷலா தடைய சடை போடுங்க. இப்ப நிறைய பேர் வீட்டில் என்ன தெரியுமா பண்றாங்க, தலை குளிச்சு தலையை காய வைக்கணும்னு சொல்லி அப்படியே விட்டுறது, அப்புறம் கண்டிஷனர் போட்டிருக்கேன்னு சொல்லி ஸ்டைலா அப்படி தலையை விரிச்சு தலைவிரி கோலமா இருக்கிறது. தலைவிரி கோலமா எங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். யாரு, அதாவது ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டில், அவர் ஒரு கண்டோலன்ஸ் நடந்த வீட்டில், ஒரு மரணம் தூரம் ஏற்பட்ட வீட்டில் பெண்கள்லாம் தலைவிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வீட்டில் தலைவிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ யாரை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பாருங்கள், யாரை கூப்பிட்றீங்கன்னு பாருங்கள். தலைக்கு எண்ணெய் தடவிட்டு அதை சடை போட்டு வைங்க. ஏன் சடை போட்டு கட்டி வைக்கணும் தெரியுங்களா?
தலை வந்து ராகு, அதாவது முடி வந்து ராகு. ராகு விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தால் ராகுவோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நீங்கள் பயிற்சியில் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ராகுவை கட்டி போடுங்க. கட்டி போட்டுட்டு பூ வைங்க. பெண்களே உங்களுக்கு பூ வைங்க. பூ எதுக்கு திரும்ப வைக்கணும்? மல்லிகைப்பூ சுக்கிரன் வாசனை. அப்போ ராகுவை கட்டி போட்டு சுக்கிரன் உக்காந்து இருக்கும் போது உங்களுக்கு சுபிக்ஷம் நடக்கும். அந்த ராகு மூலியமாகவே உங்களுக்கு சுபிக்ஷம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்காரு. அப்போ தலை சடை போட்டு வைங்க. எப்பயுமே தலையை விரிச்சு விடாதீங்க. அது ஒத்த சடை போடுங்க, ரெட்டை சடை போடுங்க. ஈவன் கிட்டத்தட்ட 2010 2005 வரலாம் கூட வந்து எல்லாம் சடை போட்டு தான் இருந்தாங்க. இந்த கார்பரேட் கம்பெனி தன்னோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஷாம்பு, கண்டிஷனர் இந்த மாதிரிலாம் விற்று இப்படி இருந்தாலும் ஸ்டைல்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தலை விரிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஈவன் தலைக்கு குளிச்சாலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவுங்க. தடவிட்டு சடை போட்டு வைங்க எப்பயுமே தலைக்கு. அடுத்தது, இப்போ சிலருக்கு என்ன பழக்கம்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. நீங்கள் சாமி கும்பிடும் போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து சாமி கும்பிடுங்க. மனசார சாமி கும்பிடுங்க. மனம் நிறைவாக சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடும்போது எப்படி தெரியுமா சிலர் கும்பிட்றாங்க? எனக்கு நோயெல்லாம் சரியாக போகணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி கெட்ட வார்த்தையை சொல்லாதீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லை இருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு, நன்றி இறைவா. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தைகளாக உபயோகப்படுத்துங்கள். எது இல்லையோ அதை திங்க் பண்ணாதீங்க. எது வேணுமோ அது கேளுங்க. எது வேணும் தெளிவாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது டே டு டே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், குளித்து முடித்த பிறகு சூரிய பகவானை பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே பால்கனியில் நின்று ஜன்னல் வழியாக இல்லை மொட்டை மாடிக்கு போய் எங்கேருந்து சூரிய பகவானை பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்க, எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சூரிய பகவான் தெரிய மாட்டார். மொட்டை மாடிலாம் போக முடியாது. ஏன்னா சூரியன் எந்த பக்கம் இருப்பார்? கிழக்கு திசையை நோக்கி மனசார கும்பிடுங்க. யார் இடத்துல கூப்பிடுங்க? உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க. சூரிய பகவானை கும்பிடும் போது முக்கியமாக குலதெய்வத்தை கூப்பிடுங்க. மனசார நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, குலதெய்வமே வாங்கன்னு சொல்லி மனசார கூப்பிடுங்க. துர்க்கை அம்மனை கூப்பிடுங்க. பார்த்த சாரதி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கிறது குலதெய்வம். அவங்க வழிவிட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். துர்க்கை அம்மன் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி பண்ணக்கூடியவங்க துர்க்கை அம்மன். குலதெய்வம் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கூட இருக்கணும். தினமும் கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அவங்க தான் நமக்கு வழிகாட்டணும். துர்க்கை அம்மன் எப்பயுமே நம்ம கூட இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதனால துர்க்கை அம்மனை கூப்பிடுங்க. மனசில் நினச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்த சாரதி ஏன் கூப்பிடணும்னா, சாரதி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை காப்பாற்றினவர். சாரதியாக இருந்து என்னோட வாழ்க்கையிலையும் நீங்கள் சாரதியாக இருந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வழிகாட்டுங்க, என்னோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்கன்னு பார்த்த சாரதியை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுங்க. அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இல்லத்தரசியாக தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? நீங்களும் செய்யுங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற உங்கள் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே வருங்க. பொருளாதாரத்தில் முன்னேறும், ஒரு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. எல்லாமே நடக்கும். இந்த பதிவில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறிடுங்க. உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். அப்படி வளமாக மாறின பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்க, உங்களோட அனுபவத்தை நீங்கள் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் பலருக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி அடையுங்கள். வாழ்க்கையை வளமாக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.